தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உபாகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது சொல்ற காரியத்திரா அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியா உன்னை கைவிடவே மாட்டான். நம்ம இந்த உலகத்துல நம்ம நேசத்தங்க கைவிடலாம், நம்மள உறவினர்கள் கைவிடலாம், நம்மளோடு கூட இருந்து நம்மளோடு கூட வருடங்கணக்காக கூட பழகி இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையில அவங்க கைவிட்டு மறந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின கர்த்தர், நம்மளை நடத்தி வருகிற கர்த்தர், அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார். 2வது சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உன்னை என்ன செய்ய போறார் பாருங்க, அவர் உன்னை அழிக்க மாட்டார். எவ்வளோ ஜனங்க இந்த கொரோனா வந்து அழிந்தாங்க, ஆனால் கர்த்தர் அவளை காட்டில் நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, கர்த்தருடைய இரக்கம். அதனால தான் கர்த்தர் இந்த ஜீவனை இன்ன வரைக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மளை அழிக்காதபடிக்கு ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளோ ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் கேட்குறோம், பேப்பர் வாசிக்கிறோம், எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா அழிவை தான் காட்டுதை கண்டி எந்த ஒரு நற்செய்தியே கிடையாது. எல்லாம் துர்செய்தியாக தான் இருக்கிறது. இங்கே இத்தனை பேர் அழிந்தார்கள், அங்கே அத்தனை பேர் அழிந்தார்கள், இப்படி தான் சொல்லப்படுகிறது. பூமி அப்படி பாங்க, பூமி அதிர்ச்சி வருது, ஒரு பெரிய பில்டிங் அப்படியே உள்ளே போகுது, அவ்வளோ ஜனங்க அழிந்து போகிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை அழிக்காதபடி கர்த்தார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க, அவரை அழிக்க நம்ப மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன். இமை பொழுதும் உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அழிக்கவே மாட்டார். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்கும் பொழுது பாருங்க, அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை உடன்படிக்கையை மறக்க மாட்டார். நம்மளோட முற்பிதாக்கள் பார்க்கும்போது பாருங்க, முற்பிதாக்களை குறித்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பான், உன் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒன்றுமே கிடையாது நான் குழந்த வாக்கில், ஆனாலும் சொல்ற வார்த்தை ஆணையிட்டு கொடுத்தான். நீ யாரை ஆசீர்வதிக்க அவங்க ஆசீர்வதிக்கப்படுவோம், யாரை நீ சபிக்கிறாயோ அவங்க சபிக்கப்படுவான்னு சொல்லி அவர் ஆணையிட்டு கொடுத்ததை மறக்கவே இல்லை. ஆபிரகாமனை ஒரு சீமானாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார், கடல் மணத்தனதை போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு மாறவே இல்லை, மறக்கவே இல்லை. அவர் மறக்கவே இல்லை. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரரும் இல்லை. நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் மறக்கவே மாட்டாருங்க. உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதை உனக்கு நிறைவேற்றுகிற வரைக்கும். இன்னைக்கு அநேகரை நம்மளை அழைக்கும் பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து தான் நம்மளை அழைக்கிறார். மகளே, நீ என்னிடத்துல வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக செய்வேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொன்ன அவரை கொடுத்தது போல கர்த்தர் அநேகருக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதை ஆணையிட்டு கொடுத்ததே அவர் மறக்கவே மாட்டார். எல்லாரும் மறந்துடுவாங்க. நம்ம அப்பா கூட பெத்த அப்பான்னு சொல்லுவாரு, நான் வீடு வாங்கி வைக்கிறப்பா, உனக்கு இந்த ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறேன், உனக்கு நான் கல்யாணம் பண்றேன், உனக்கு இத்தனை சவர நகை போட்டு திருமணம் பண்றேன்னா அவரு கூட மறந்துடுவாரு. ஆனா நம்ம பெற்று அங்க நம்மளை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலே நம்ம தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்ததை மறக்கவே மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.